ஹலோ எவ்ரிவன், நான் கணிதா சக்தி. ஒரு தாயும் 4 பிள்ளைகளும் எபிசோட் நம்பர் 18. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். பெருத்த அவமானம், பெருத்த அவமானம். இந்த மாதிரி ஒரு அவமானத்தை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? ஒரு சின்ன பையன் எனக்கு எதிராக பேசி போட்டான். என்னால் இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியல. அவனை கொண்டு இல்லைன்னா நீ அரெஸ்ட் பண்ண சொல்கிற? இல்லை மாஸ்டர், இந்த விஷயம் அப்புறம் பீட்சாக்கு தெரிஞ்சுட்டா பிரச்சனை வேற மாதிரி போயிடும். அதனால தான் கொஞ்சம் அமைதிப்படுத்தினேன். நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். ஏன் சொல்கிறேன்னா, என்ன திருட்டு வேலை செஞ்சாலும் இந்த பீட்சா பையன்கிட்ட வந்து மறைச்சே செய்ய வேண்டியது இருக்குது. அவனுக்கு தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணின்னு இருக்கிறேன். முடிஞ்சிச்சுன்னா முடிச்சு விட்ற வேண்டிதான். இந்த விஷயம் எதுவும் பீட்சா காத்துக்கு போயில்லையே, அப்புறம் நமக்கு தலைவலியாக போயிரும்பா. இல்லைங்க மாஸ்டர், அப்படி எதுவும் அவர் காதுக்கு போன மாதிரி எனக்கு தகவல் வரல. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். நம்ம அடுத்தமோ என்னவோ அது செய்யலாம். சரி செஞ்சிரும். அந்த கேன் பைப்பில் சுற்றிட்டு இருந்தானே ஒரு பிள்ளை, அவள் குடும்பத்தையும் சும்மா விட்டுறாதீங்க. நம்மளே எடுத்து பேசினாலே, நம்மளை எடுத்து பேசுகிற எவளையும் நம்ம சும்மா விட்டு வைக்கக்கூடாது. அவள் குடும்பத்தையே ஒரு வழி பண்ணிடு, புரிஞ்சுதா? நான் ரொம்ப நல்லவன் இந்த விஷயத்துலலாம். கருணை கடல். இறக்குங்க, இந்த போர்டை இறக்குங்க. இந்த இடத்துல என்ன இருக்குது, உங்கள் குடும்பத்தில் என்னென்ன பதிக்க வச்சுருக்கீங்கன்னு அரசாங்கத்தில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் விட்டுல. ஐயோ மாட்டிக்கிட்டோம். இப்போ என்ன சொல்லி தப்பிக்கிறது? வேறு வழியே இல்லை. உங்களுக்கு கஷ்டமாக இருந்தா இந்த காயினை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க. என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. போச்சு, ஒன்றா விழுது. கடவுளே, இதுவும் உங்களுக்கு தான். எடுத்துக்கோங்க. இந்த அரல்மா எடுத்துக்கோங்க. நான் வேணா எடுத்து தரவா? உங்களுக்கு எதுக்கு சிரமம்? என் வீடு தேடி வந்திருக்குறீங்க, நானே கொடுத்து அனுப்புகிறேன். இந்த 2 காயின் மட்டும்தான். ஓ மை காட், பதிக்க வச்சிருந்த எல்லாமே விழுந்துருச்சு. என்னது இது முட்டைக்கண்ணி? ஐயோ என்னது, ப்ளீஸ் கொடுத்துறியா? ஐயோ கொடுத்துறியா? இதெல்லாம் பல மாதம் நாங்கள் சேர்த்து வச்சு சொத்தியா, கொடுத்துறியா? டே அண்ணாதி, என் டவரி பொருள்டா, கொடுத்துட்டு போயிடுறா. கொடுத்துட்டு போயிடுறா. அண்ணே அது என் புக்குண்ணே. இதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னா உதவும், விட்டுட்டு போயிடுங்கண்ணே. ஐயோ என் டவரி, ஐயோ என் புக்கு. கொடுத்துருங்கடா, ஒன்றுத்தையும் விடாதீங்க. எல்லாத்தையும் தேடி வெளியில கொண்டு வாங்க. அம்மா இங்க பாருமா, இங்க பாருங்கம்மா, எல்லாத்தையும் கொண்டுட்டு போறாங்க. அம்மா கொடுத்துட்டு போங்கடா. கொடுத்துட்டு போங்கடா. நிலைமை கையை மீறி போயிட்டுருக்கு. இந்நேரம் அவன் அந்த இடத்துல என்ன பாடுபடுறானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டிசைன் பண்ணி வச்சு இந்த பேப்பரெல்லாம் பார்ப்பாங்க. என்ன டிசைன் பண்ணியிருப்பாருன்னா, அவர் பழங்காலத்து ஒரு சயின்டிஸ்ட். அதாவது நிறைய வெப்பன் தயாரிக்கிறதுக்காகலாம் இமேஜ் போட்டு வச்சுருப்பாரு. அதை பார்த்துட்ருப்பாங்க. அப்போ நம்மளோட ஹீரோயினுக்கு ஒரு மீட் பண்ணப்போ நடந்த எல்லா நிகழ்வுகளும் ஞாபகம் வரும். ஏன்னா இது ஃபைனல் எபிசோடு நோக்கி போயிட்டுருக்கிறதுனால ஒன்ஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்க, கத்தாதீங்க, உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், உங்களுக்கு லைசன்ஸ் இருக்குது. நீயும் ஸ்மார்ட் தான். வா, நானும் ஸ்மார்ட் தான். நான் உங்களை அது தூசி இருந்துச்சு. ஏன் அப்படி பார்க்குற? இந்த வாய்ப்பை விட்டால் எனக்கு வேறு வாய்ப்பு கிடைக்காது. வாவ் ஸ்பைசி. பார்க்கலாமா? பார்க்கலாம். நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன். என்னை நம்புறல? நான் உன்னை நம்புகிறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அம்மா ஹீரோயினே, இந்த கருக்கல் எந்த கிழவனால் நடக்க முடியலம்மா. உன்னோட மிஷின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீ உன் உலகத்துக்கு போகலாம். நீ சொன்னதை செஞ்சு முடிச்சுட்ட. நீ கிளம்பு. என்ன பார்க்குற? தண்ணியில் சீக்கிரம் கோதி. ஆனால் அந்த குடும்பம் மறுபடியும் ஏழை ஆகிடுச்சு. அவங்ககிட்ட இருந்த எல்லா பொருளையும் கவர்மெண்ட்டில் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் ஏழை ஆகிட்டாங்க. அதுக்கு நீ என்னம்மா பண்ணுவ? உன் மேலே நீ பழைய போட்டுக்காத. அதெல்லாம் உன் பிரச்சனை இல்லை, நீ கிளம்பு. இல்லை பெரியவரே, என்னால் போக முடியாது. அப்புறம் நீ உன் உலகத்துக்கு இதுக்கப்புறம் போக முடியாத மாதிரி ஆகிடுமா? சொல்கிறதே கேளு, புத்தி உள்ள புள்ள பொழைச்சிக்க. பிரச்சனை தீர்க்காம நான் எப்படி இங்கேருந்து போகிறது? என் நிகழ்கால வாழ்க்கையை விட எனக்கு இதுவே போதும். பயத்துக்கார பொண்ணு. அப்புறம் இஷ்டம். அதோட இந்த எபிசோட் முடியுது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.